அந்த மரத்தை கெட்டியா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி டைஜோ அவளை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி நிக்கிறா. பார்த்தா உலகத்துல இருக்க எல்லாருமே கல்லா மாறிட்டாங்க. ஐயோ என்னால ஏன் அசைய முடியல, என்னால ஏன் பேச முடியல அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. மனுஷங்க மட்டும் தான் மாறி இருக்காங்க, விலங்குகள் கல்லா மாறல. பட் மொத்த வேர்ல்டுல இருக்க எல்லா ஹியூமன்ஸுமே வந்து கல்லா மாறிட்டாங்க. எனக்கு என்னாச்சு, என்னால ஏன் அசைய முடியல? ஓ, நான் இதுல மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் யுசரியாவாச்சும் தப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் லவ சொல்லலாம் வந்தா இப்படி ஆயிடுச்சு. சரி, என்னாலும் பரவாயில்ல, நான் லவ்வாவா கிட்ட சொல்லியே தீர்வேன். பல நாட்கள், மாதங்கள், இல்ல வருஷங்கள் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். 5 வருஷத்துக்கு மேலேயே ஆயிருக்குமா? ஒரு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, யுசரியா கிட்ட என்னோட லவ் நான் சொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு டைஜோ யோசிக்கிறான். பல வருஷங்கள் ஆகுது, இந்த பூமியே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. யுசரியா என்னாலும் சரி, நான் இதுக்குள்ள இருந்து வெளியே வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா நான் வெளியே வந்துட்டு என் பாடியை என்னால மூவ் பண்ண முடியுது. ஆமா, இது என்ன கல்லு அப்படின்னு இந்த கேவ்ல இருந்து வெளியே வந்து பார்த்தா மத்த எல்லாருமே என்ன மாதிரி சிலையா தான் மாறி இருக்காங்களா அப்படிங்கறத அப்பதான் அவன் பாக்குறான். இறந்து போன எல்லாருக்காகவும் அவன் ப்ரே பண்ணிட்டு இருக்கான். வெள்ள ஓடுற தண்ணியை குடிச்சு அங்க இருக்கிற இலைகளை எடுத்து ட்ரெஸ் மாதிரி கட்டிக்கிட்டான். இந்த பறவையோட சிலை பார்க்க அழகா இருக்குல்ல, பட் ரொம்ப டீட்டெயிலா இருக்கேன்னு சில பொண்ணுங்க பார்க்கவும் பட் இது உண்மையா இருக்குமோன்னு தோணுது. இந்த பறவைக்கு வியாதி வந்து அசைய முடியாம இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி டைஜு வந்துட்டு அதை வெட்டினரி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறான். ஒரு சிலைய போய் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்க, இந்த டைம்க்கு எந்த டாக்டர் வந்திருக்க மாட்டாங்கன்னு தெரியாதுன்னு கேட்கவும், நான் என் கிரஷ் முன்னாடியா இப்படி அவமானப்படணும், அவ என்ன முட்டாள்னு நினைக்க போறா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தா. நானும் அதே சிலையை தான் தூக்கிட்டு வந்திருக்கேன், நானுமே ஒரு முட்டாள்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும் டைஜோ சிரிக்கிறான். சோ அதுங்க மாதிரியே நாங்களும் கல்லாம் மாறிட்டோமா அப்படின்னு டைஜோ யோசிச்சுட்டு சரியானுன்னா அந்த மரத்துக்கிட்ட வந்து பார்த்தா அந்த மரத்துக்குள்ள அவ மாட்டிட்டு இருக்கா. 100 வருஷங்களா, 1000 வருஷங்களா உன்னதான் நான் பார்க்க காத்துட்டு இருந்தேன். ஹே ட்ரீ, யுசரியாவை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்ட அதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். எப்படியாச்சும் உன்னை கண்டிப்பா இதுல இருந்து காப்பாத்துவேன். யுசரியா எப்படி காப்பாத்த போறலாம் தெரியல, பட் நான் இவ்வளவு நாள் உயிரோட இருக்கு காரணம் நீ தான். அவ்வளவு நாள் நான் உன்னை பத்தி மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உன்கிட்ட அன்னைக்கு நான் சொல்ல வந்ததை சொல்லாமலேயே போயிட்டேன். உன்னை இனி பார்க்க முடியாதான்னு நினைச்சேன், பட் ஃபைனலா உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கான். எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு டைஜோ இப்ப கொஞ்சம் நார்மலாக ட்ரை பண்றான். யுசரியோட அந்த சிலை கிட்ட போயிட்டு என்னன்னாலும் சரி கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவேன், அது எப்படிலாம் தெரியல பட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது அது பக்கத்துல நதியோட்டத்தை ஃபாலோ பண்ணி வா முட்டாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பார்த்தா சென்கோ அங்க நின்றுட்டு இருக்கான். ஹலோ பிகோ அப்படின்னு சென்கோ சொல்லும்போது சென்கோ அப்படின்னு கட்டிப்பிடிக்க போறான். ஓட்ட துணி இல்லாம என்னெல்லாம் வந்து கட்டி பிடிக்காத அப்படின்னு சொல்லி சென்கோவோட தள்ளி விடுறான். பல வருஷங்களா தூங்கிட்டு இருக்க. இன்னைக்கு டேட் அக்டோபர் 5738 அப்படின்னு சென்கோ சொல்லவும் உனக்கு எப்படி தெரியும், கேலண்டர் போன் ஏதோ வச்சிருக்கேன்னு கேட்கவும் பிகோ நான் அதை கவுண்ட் பண்ண அப்படின்னு சென்கோ சொல்றான். 4 5 இல்ல திரும்பவும் நான் என் கான்சியஸ் இழக்கிறேன். ஒவ்வொரு 8000 செகண்ட்ஸ்க்கும் நான் என் கான்சியஸ் இழக்கிறேன். என் திங்கிங் அண்ட் கான்சியஸ்னஸ் ரெண்டுத்தையும் நான் அவேக்னிங்கா வச்சிருக்கணும். இப்போ வர நான் என்னது 5,677,000,000 அப்படின்னு ஒரு பெரிய நம்பரை நம்ம ஹீரோ ஞாபகம் வச்சுட்டு திரும்பவும் 1 2 3 கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இது மொத்த டைமையும் நீ எண்ணிட்டு இருந்தே நம்ம கேட்குவா. ஆமா, வேர்ல்டுலயே உயிரோட இருக்க மனுஷங்கன்னா அது நம்ம தான், சிவிலைசேஷனை நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சென்கோ போய் காமிச்சா. சென்கோ இதை நீயே வேற ரெடி பண்ண டைஜோ பாக்குறான். கிட்டத்தட்ட நான் இருந்துச்சு 6 மாசங்கள் ஆச்சு, இதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இத்தனை நாள் என்கிட்ட இல்லாதது மேன் பவர் தான், பட் உன்னோட ஸ்ட்ரென்த் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்து சிவிலைசேஷன்